ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்மளோட பாரம்பரியத்தோட முக்கியமான அங்கம்னு சொல்லக்கூடிய வெற்றிலையை பற்றிய முழுமையான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். திருமணம், விழாக்கள், பூஜைகள், விருந்தோம்பல் அப்படின்னு பல இடங்களில் வெற்றிலையை பயன்படுத்துகிறோம். ஆனால் இதோட ஊட்டச்சத்து, ஆரோக்கிய நன்மைகள், பயன்படுத்துகிற முறைகள், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வெற்றிலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிலையோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வெற்றிலை அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. தமிழர் பாரம்பரியத்தில் இது மரியாதை, விருந்தோம்பல், மங்களத்தோட அடையாளமாக சொல்கிறாங்க. வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், தாவர சேர்மங்கள், நறுமண எண்ணெய், இது எல்லாமே வெற்றிலையில் இருக்குது. இது எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தான். வெற்றிலையோட தாவரவியல் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு கொடி வகை தாவரம். இதோட இலைகள் ரொம்ப மனம் மிக்கதாக இருக்கும். இந்தியா, இலங்கை, வங்காளதேசம், தாய்லாந்து இது மாதிரியான நாடுகளில் இதை பரவலாக பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டில் கூட இப்போ பல பகுதிகளில் வெற்றிலை தோட்டங்கள் இருக்குது. வெவ்வேறு வகையான வெற்றிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பகுதியை பொறுத்து வெற்றிலையோட சுவை, மனம், அளவும் மாறுபடும். சில இலைகள் மென்மையாகவும் சில இலைகள் கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும். பொதுவாக எல்லாமே உணவு பயன்பாட்டுக்காக தான் வளர்க்கப்படுது. வெற்றிலை செரிமானத்துக்கு உதவுமா அப்படின்னு பார்த்துடலாமா? உணவுக்கு அப்புறமா வெற்றிலையை சாப்பிட்றது உமிழ்நீர் சுரப்பை அதிகரிக்க உதவுது. செரிமான உணர்வை மேம்படுத்துறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வெற்றிலை சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் வெற்றிலை சாப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட உடனேயே நீங்கள் வெற்றிலை போடுறப்ப அது செரிமான சுரப்பியை தூண்டி சீக்கிரத்தில் செரிமானம் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டை தரதுல வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வெற்றிலையில் இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் உடலோட செல்களை ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்திலேருந்து பாதுகாக்க உதவுது. நீங்கள் வெற்றிலை சாப்பிட்றப்ப அது நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை அப்படியே கொடுத்துரும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல வெற்றிலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வாய் துர்நாற்றம் பிரச்சனை காரணமாக நிறைய பேர் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இழந்து பேசுறதுக்கே யோசனை பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் வெற்றிலை சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு வாயில் நறுமணத்தை தர்றதோட புத்துணர்ச்சியும் சேர்த்தே கொடுத்துரும். பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வெற்றிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமிடியாக இருக்குங்க. வெத்தலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாமா? வெற்றிலையை நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க. உணவுக்கு அப்புறமா ஒரு வெற்றிலையை மட்டும் நீங்கள் மென்று சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெத்தலையோட பாக்கு, புகையிலை, சுண்ணாம்பு சேர்த்து பயன்படுத்துறதை தவிர்த்துடுறதே நல்லது. வெறும் வெத்தலை சாப்பிட்றதே உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? வாய்ப்புண் இருக்கிறவங்க, வெத்திலை சாப்பிட்டா ஒவ்வாமை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கர்ப்பிணிகள், பாலூற்ற தாய்மார்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெற்றிலை எடுத்துக்கிறது நல்லது. வீட்டு தோட்டத்தில் இப்படி ஒரு மூலிகை கண்டிப்பாக இருக்கணும். அதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்துடலாமா? மிதமான நிழல், போதுமான ஈரப்பதம், வளமான மண், முறையான நீர்ப்பாசனம் மட்டுமே போதுமானதாக இருக்குங்க இந்த வெற்றிலை வளர்கிறதுக்கு. அப்படி உங்களால் வளர்க்க இடம் இல்லை அப்படின்னா கடையில் தான் வாங்கி சாப்பிட போகிறீங்கன்னா எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? பசுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலைகளை மட்டும் நீங்கள் தேர்வு செய்யணும். கருப்பு புள்ளிகள், அழுகிய இலைகள் எல்லாம் தவிர்த்துருங்க. பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. வெற்றிலையோட பாரம்பரிய பயன்பாடுகளை பார்த்துட்டு வந்துடலாமா? விருந்தோம்பல், பூஜைகள், பாரம்பரிய மருத்துவ முறைகள், சமையலோட சில பகுதிகளில் கூட நம்மளோட முன்னோர்கள் வெற்றிலையை பயன்படுத்தியிருக்காங்க. சமையலில் வெற்றிலையோட பயன்பாட்டை பார்த்துடலாமா? வெற்றிலை பஜ்ஜி, வெற்றிலை சட்னி, மூலிகை பானங்கள், சில பாரம்பரிய இனிப்புகளில் வெற்றிலையை சமையலில் பயன்படுத்தலாம். வெற்றிலையை சாப்பிட்றப்ப சுண்ணாம்பு, பாக்கு சேர்க்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும்.
வெற்றிலை அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியத்தில் முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாவரம். அளவோட பயன்படுத்துகிறப்ப உணவு பழக்கத்தோட ஒரு பகுதியாக அது இருக்கலாம். ஆனால் வெற்றிலையை பயன்படுத்துகிறப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு 1லேருந்து 2 வெற்றிலை இலைகளை மட்டும் சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். இந்த வீடியோவில் வெற்றிலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றின தெளிவான விளக்கங்களையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வெற்றிலை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.